வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் செய்யலாம். இப்போ நான் செய்ய போகிற முறை வந்து எல்லா கிழங்கு வகையிலையுமே செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது வந்து சக்கரவள்ளி கிழங்கும் உருளைக்கிழங்கும். இதுக்கு நம்ம சக்கரவள்ளி கிழங்கையும் உருளைக்கிழங்கையும் ஒரு 3/4 வேக்காடு அளவுக்கு ஆவியில் வேக வைக்கணும். அதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கிறேன். இந்த கிழங்கு வேக வைக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எடுக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரே சைஸில் எடுக்கணும். ஏன்னா வேறு வேறு சைஸில் இருந்துச்சுன்னா ஒன்று வேகும், இன்னொன்று வேகாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த கிழங்கு வந்து நல்லா வெந்துடக்கூடாது, ஒரு 3/4 பாகம் அளவுக்கு தான் வேகணும். அப்போ தான் நம்ம அதை கட் பண்ணி அதுக்குள்ளே மசாலா தடவறதுக்குலாம் வசதியாக இருக்கும். இப்போ இந்த கிழங்கு வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் தயார் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே 3/4 பாகம் அளவுக்கு வெந்துருச்சு. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுனால சீக்கிரம் வெந்துருச்சு. ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் தடிமனாக இருக்குது, அதனால் இன்னும் வேகலை. அது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் இடித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது மேலே இருக்க தோலெல்லாம் நீக்கிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குல நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி விட்டு தான் மசாலா வைக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி நல்லா 3/4 பாகம் அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3/4 பாகம் அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கணும். முழுசாக கட் பண்ணிடக்கூடாது. அப்போ தான் அந்த மசாலாவெல்லாம் உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த மாதிரி 3/4 பாகமாக கட் பண்ணோம்னா தான் கிழங்கும் அப்படியே முழுசாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு இதே மாதிரி 3/4 பாகம் அளவுக்கு நறுக்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த கலக்கி வச்ச மசாலாவை எடுத்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி விட்டதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஏற்கனவே 3/4 பாகம் அளவுக்கு தான் வெந்திருக்கு. அதனால் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அது இல்லாமல் அதில் இருக்க மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். நம்ம கலந்து வச்ச மசாலாவில் ஸ்டஃப் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டு முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் இதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸை முதல் முறையாக செய்யும் போது இந்த உருளைக்கிழங்குலாம் 3/4 பாகம் வெந்துருச்சா என்னங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் உருளைக்கிழங்கை இந்த சமயத்தில் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துட்டு அது சாஃப்டாக நல்லா இருந்துச்சுன்னா போதும், தீ அணைச்சிடலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம். போதும். இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம்னாவே இந்த உருளைக்கிழங்குலாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இனிமேல் இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நல்லா தூளாக நறுக்கிட்டு தூவிக்கலாம். இதை மூடி வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தீ அணைச்சிடலாம். ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு. இனிமேல் இதை சூடாக பரிமாறலாம். இப்போ இந்த மசாலா கிழங்கு வறுவலை மாலை நேரங்கள்லாம் டீ, காஃபி, உளுத்தங்கஞ்சி இல்லைனா சத்துமாவு கஞ்சி ஏதாச்சும் குடிப்போம் இல்லையா? அதோடு வச்சு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சூடான மசாலா கிழங்கு வறுவல் தயார். சாப்பிடலாம்.